எஃப்ஜே ஆதிரே வெளியேற்றப்படலாம் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில சாண்ட்ராவும் ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இந்த வாரம் முழுக்கவே அவங்க கேம் விளையாடவே இல்லைன்னு சொல்லலாம். சாண்ட்ரா வந்து இந்த வாரம் வந்து திடீர்னு விளையாட காரணமே அவங்களோட ஃபேமிலி வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி தான் விளையாண்டாங்க. ஆனாலும் அது அவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் மாறி இருக்கு. சொல்ல போனா அவங்க குறைவான வாக்குகள் வாங்கியிருக்கிறதுனால, ரொம்பவே குறைவான வாக்குகள் இருக்கிறதுனால அவங்கள வெளியேற்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அவங்க இந்த வாரம் முழுக்கவே எல்லார் கூடயும் சண்டை போட்டுட்டு தனியாவே இருந்தாங்க. யார் என்ன கேட்டாலும் கோவப்படுறாங்க, அவங்கள திட்டுறாங்க, என்ன வேணும் இப்போ உங்களுக்குன்னு சொல்றாங்க. போட்டியாளர்களை தவிர்த்து தனியாவே இருக்காங்க. ஒயில்ட் கார்டுல வீட்டுக்குள்ள போயிருந்தாலும் நல்லா விளையாடுவாங்கன்னு எதிர்பார்த்தா அந்த விளையாட்டை அப்படியே மாற்றி விளையாண்டாங்கன்னு சொல்லலாம். சொல்ல போனா திவ்யா அவங்க மேல ரொம்ப கோவத்துல இவங்க இருக்கிறதுனால பிரஜின் அவர் கண்டிப்பா வீட்டுக்குள்ள போனா இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால சாண்ட்ரா அவங்கள வெளியே அனுப்ப வாய்ப்பில்லை. ஆனாலும் அவங்க குறைவான வாக்குகள் வாங்கி இருக்கிறதுனால எதிர்பாராத ஏதாவது ட்விஸ்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னதான் வந்து கம்ருதீன் பாரு இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் மைக்க மாட்டுங்கன்னு பிக் பாஸ் கத்தி கத்தி சொன்னாலுமே இவங்க ரெண்டு பேரும் அதை செய்யறதே இல்ல. அவங்க ரெண்டு பேரும் மைக்கே மாட்டாம இருந்தது இந்த வார எபிசோட்ல கூட எல்லாருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. இன்னைக்கும் வந்து பிக் பாஸ் வந்து ஏன் மைக்க மாட்டல, மைக்க போடுங்க பாரு கம்ருதீன் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு டிசர்வே இல்ல, அவங்கள வெளியே அனுப்புங்க ஃபர்ஸ்ட்னு விஜய் சேதுபதி அவர்கிட்ட எல்லாருமே கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. கம்ருதீன் பாரு மறைமுகமா பேசுறதுக்கான இடம் இது கிடையாது. இந்த வாய்ப்பு வந்து கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து இப்படி வந்து மைக்க மறைச்சிட்டு நீங்க பேசுறீங்க. நீங்க லவ் பண்றேன்னு சொன்னாலும் அதுக்குன்னு மைக்க மறைச்சிட்டு பேசுறக்கா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தீங்க, இது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னலாம் கூட எல்லாருமே இந்த கருத்துக்களை பதிவிட்டு விஜய் சேதுபதி அவரு கண்டிப்பா இதை கேட்கணும் அப்படின்னலாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வாரம் ரொம்ப ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அவங்க தான். சாண்ட்ரா அவங்க வந்து வெளியில அனுப்பப்படுவாங்களா இல்ல அவங்களுக்கு பதிலா எஃப்ஜே இல்ல ஆதிரே இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் வெளியே போவாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் எடுக்க போகுது. ஏன்னா எல்லாருடைய குடும்பத்தில இருந்து வீட்டுக்குள்ள வர போறாங்க. அதுவும் விளையாட்டு ரொம்பவே சூடு பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிரஜினோட ஃபேமிலி உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல பாரு அவங்களோட ஃபேமிலி உள்ள வந்து ஒரு நாள் தங்கி கண்டிப்பா கம்ருதீன் அவங்கள இந்த கேள்வியெல்லாம் கேட்க போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எதிர்பாராத பல ட்விஸ்ட் அடுத்த வாரம் இருக்க போகுது. ஸோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக் வச்சு தான் நம்ம சொல்லவே முடியும். அந்த வகையில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யாரோட ஃபேமிலி வர போகிறாங்க, என்ன நடக்க போகுது, யார் வந்து 24 மணி நேரம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்குது. இந்த முறை சீசனில் என்னதான் மாற்றங்கள் கொண்டு வந்தாலுமே போட்டியாளர்கள் பண்ணுற விஷயங்கள் யாருக்குமே பிடிக்கல. ஸோ இப்போ வரைக்குமே டைட்டில் வின்னர் அப்படிங்கிற இடத்துல யாருமே இல்லை. இந்த வாரம் யாரை வீட்டை விட்டு வெளியே போனால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.